Hi friends, welcome to Crack with Me YouTube channel. இது Rapid Revision Series-கான Class 10. இது வரைக்கும் நம்ம 9 class complete பண்ணியிருக்கோம். இந்த Rapid Revision Series upcoming SSC examsல கேட்க போகிற Selection Post, CGL, next CPO, next CHSL and MTS examsக்கு என்னவா இருக்க போகுதுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதை சின்சியராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மேக்ஸ் ஸ்கோரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷனில் இருந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எந்த மெத்தட் படி சால்வ் பண்ணோம்னா போர்ட் மாஸ்டர் ரூல் படி சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா இங்கே மல்டிப்ளை 3 1s are 3, 3 + 1 4/3 அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். என்ன வருது, 3 1s are 3, 3 + 2 5/3. இங்கே என்ன இருக்குது, டிவிஷன் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இதை என்ன பண்ணிடணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடணும். இப்போது மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, 6 + 1 7. அப்போது டிவைடில் இருந்தால் இங்கே 7 வரணும். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் மாற்றுறதால கீழே 7 வந்துடும், மேலே இங்கே என்ன இருக்குது 2 இருக்கிறதால இங்கே 2 வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக 4 7/4ன்னு இருக்கும். 7/4 இந்த வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இன்டூ தானே இங்கே இருக்குது, இன்டூ 5/3 இன்டூ 2/7 அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். 2 2s are 4. வேறு என்ன ரிமைண்டர் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு 4/3 ப்ளஸ்ஸு 5/3 2s are 6 இருக்குது. ஓகேங்களா. இந்த டினாமினேட்டரை சேம் பண்ண மேலேயும் கீழே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும், இங்கே காமனாக 6 இருக்குது, அப்போ 6 இருக்கும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 + 5 என்ன வந்துடும் 13 வந்துடுமா. ஓகே, இதை ஃபர்தராக 6 2s are என்ன வந்துடும் 12. அப்போ ரிமைண்டர் 1/6 அப்படின்னு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம எழுதிடலாம். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். P and Q are a two fixed point 10 cm apart அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது P and Q அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, ஃபிக்ஸ்டு 2 பாயிண்ட் P and Q. இதோட லென்த் என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, R is a point on PQ such that PR equal to 6 cm அப்படின்னு சொல்கிறாங்க. PR அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, R அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. PR equal to என்ன சொல்லிட்டாங்கன்னா 6. அப்போ இங்கே என்ன இருக்கும், RQ equal to 4 இருக்குமா, ஏன்னா இந்த டோட்டல் லென்த் 10 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, by what percentage is a length of QR decreases when the length of PR is increased by 5% அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஆரை என்ன பண்ண போகிறாங்க, இந்த பக்கம் தள்ள போகிறாங்க. அப்படி தள்ளினா நம்மளுக்கு PRோட வேல்யூ ஏறும். பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, PR is increased by 5%. இந்த PRோட வேல்யூ இப்போது 6 இருக்கா. இப்போது புது காம்போசிஷன் என்ன ஆக போகுதுன்னா, இப்போ இங்கே P இருக்குது, இதையே நம்ம காப்பி பண்ணிக்கலாமா. இப்போ இதே மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த ஆரை இங்கே இருந்ததை இங்கே தள்ளி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே வந்திருக்கு. அது என்னதுன்னா இந்த 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து இங்கே 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், இது கண்டிப்பாக 4 விட கம்மியாகிடும். கரெக்டாக. அப்போது இதோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது PRோட லென்த்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி என்னவாக இருந்துச்சு, 6ஆக இருந்துச்சு. கரெக்டாக. 5% இந்த 6 தான் 100%. இதோட 10% வேல்யூ நம்மளுக்கு 0.6 இருக்கும். 10% வேல்யூ 0.6 இருந்தால் 5% வேல்யூ என்னவாக இருக்கும், 0.3 இருக்குமா. அப்போ என்ன அர்த்தம், இப்போது 6 இருந்தது, இதிலேருந்து இது வரையும் நம்மளுக்கு 6 இருந்தது, இப்போ PRோட வேல்யூ 6.3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. இது தானே 5% இன்க்ரீஸ் நம்மளுக்கு. இப்போது இந்த டோட்டல் லென்த்து நம்மளுக்கு 10% இருக்குது. இப்போது இது 6.3 ஆகிடுச்சுன்னா இதிலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும், 0.3 குறைஞ்சிருக்குமா. பிகாஸ் 0.3 இதிலேருந்து எடுத்து நம்மளுக்கு இதுக்கு கொடுத்துட்டா மாதிரி தானே நம்மளுக்கு அர்த்தம். ஸோ என்ன ஆகிடுச்சு, 0.3 இதிலேருந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அதனால் கேட்குறாங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் லென்த் ஆஃப் QR 0. குறைஞ்சிருச்சு. ஆஃப் QR எதுலேருந்து, இந்த 4லேருந்து 0.3 குறைஞ்சிருச்சு. இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருமா. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 13 வருமா. 30/4 அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா 7s are 28, 2 இருக்குன்னா அப்போ 7.5% இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நல்ல சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து
இப்போ பாருங்கள், the given pie chart shows the percentage distribution of a runs scored by the batsman in a test innings. Study the chart and answer the question the following. Okay, if the batsman has scored a total of 440 runs, how many runs did he score by hitting fours? இந்த இப்போ ஒரு மேட்ச்சில் இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஓகேங்களா, 440 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்களா, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 1 வந்து சிங்கிள் வந்து 25% அடிச்சிருக்காரு, 2 ரன்ஸ் வந்து 20% அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரணும், 100% வருமா, கவுண்ட் பண்ணிடலாம். 30 + 20 என்ன வருது, 50 ப்ளஸ் ஒரு 30, 40, 50, ஓகே, 100% வந்துருச்சு. இந்த 100%ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு 440ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவர் 4 அடித்து எவ்வளவு ரன் பண்ணியிருக்கா, எவ்வளோ ரன் எடுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து எத்தனை, எந்த எல்லோ கலர் டினோட் பண்ணுது, எல்லோ கலர் 30% இருக்குது. அப்போ 30% ஆஃப் த ஸ்கோர் என்ன பண்ணியிருப்பார், அவர் 4 மட்டுமே அடித்து ரன் எடுத்திருப்பார். இப்போ இதோட வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x = 44 × 3 அப்படின்னு வந்துடும். அப்போது 120 ஒரு 12 132 ரன்ஸ் என்ன பண்ணியிருப்பார், 4ஆல் மட்டும் அடிச்சிருப்பார். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். லெட் a plus b = 1, then the value of a 1/a² + 1/b² + 2 times of 1/a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், வேல்யூ புட்டிங் மெத்தட் போடலாமா. b = 0 எடுக்க முடியாது, பிகாஸ் b 0 போட்டால் இங்கே வந்து என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்ட் வந்துடும், இங்கேயும் அன்டிஃபைன்ட், எல்லாமே அன்டிஃபைன்ட் வந்துடும். ஸோ 1/2ன்னு எடுத்துக்கலாமா, a = b = 1/2ன்னு எடுத்துக்கலாம். a = 1/2, b = 1/2 எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு a + b ஓட வேல்யூ 1 கிடச்சிருமா. ஓகே, இப்போது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, 1 + 1/2² இருந்தால் நம்மளுக்கு என்ன வந்துடும், இங்கே என்ன இருக்கும், அப்போது 1/4ன்னு இருக்கும். இது என்ன ஆகிடும், மேலே போயிடுமா. அப்போ இங்கே 4 இருக்கும். சேம் லைக் இதுவும், ஏன்னா a = b = 1/2ன்னு எடுத்துருக்கோம். அப்போது இதில் 4 வருதுன்னா அப்போ இங்கேயும் 4 தான் வரும். ஓகே, அப்போ 4 + 4 8 ப்ளஸ் இங்கே 2 டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும், 1/2 × 1/2ன்னு இருக்குமா. 2 2s are 4, இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா என்ன வந்துடும், 4 2s are மறுபடியும் 8 வந்துடும். அப்போ டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு 16 அப்படின்னு வரணும். இதை நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்போ வேல்யூ புட்டிங் மெத்தடில் 16 வருது. இதில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இது 16 வருதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 டிவைடட் பை a² சொல்கிறாங்களா, ஏவோட வேல்யூ 1/2ன்னு எடுத்திருக்கோம். அப்போது 1/4 × b² மறுபடியும் 1/4ன்னு வரும். அப்போது 1/16 இருக்கும், மேலே போச்சுன்னா 16 வரும். அப்போ இது இருக்க சான்சஸ் இருக்குது. நம்ம வேல்யூ புட்டிங் மெத்தட் படி இது ஆன்சர் வந்துருச்சுன்னா இதுதான் நம்ம என்ன பண்ணிட முடியாது, டேரெக்டாக ஆன்சர் சொல்லிட முடியாது. இதுவும் சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் மட்டும்தான் இது நம்ம ஆன்சர் நம்ம டிக் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வர சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இல்லை. பிகாஸ் 1/2 × 1/2 பண்ணால் நமக்கு 4 வரும், ஆன்சர் 4 தான் வரும். அப்போ இது கிடையாது, இதுவும் வர சான்ஸ் இல்லை. அப்போ 1/4 × 1/2 அப்படின்னு வரும். அப்போ 8 தான் வரும். இதுவும் கிடையாது, இதுவும் 8 வரும். அப்போ இதுவும் கிடையாது. நம்மளுக்கான ஆன்சர் என்னவா இருக்குது, இது மட்டும் தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம், வேல்யூ புட்டிங் மெத்தடு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேல்யூ புட்டிங் மெத்தட் தான் இது கரெக்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் a² + b² டிவைடட் பை a² + a² b²ன்னு வருமா, a² b² + 2 times of ab அப்படின்னு இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணால் மேலேயும் கீழே ஏபியால் ஸ்கொயர் பண்ணால் இதுவும் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே. இப்போ பாருங்கள், இது டினாமினேட்டர் கீழே சேமாக இருக்கா, அப்போ மேலே நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாமா. a² + b² + 2ab இருக்கும், டிவைடட் பையில் a² × b² அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், a + b ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா, a² + b² + 2ab ஓட வேல்யூ என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். இந்த 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா 1/a² + a² × b² இருக்கும். ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நம்ம இதை டேரெக்ட் மெத்தட்லேயும் போட்டாலுமே நம்மளுக்கு சீக்கிரம் தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, வேல்யூ புட்டிங் மெத்தடும் போகலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. A fraction 3/5 is decreased by 2/5. The resultant factor is increased by 20. What percentage increase or decrease the value of original fraction? இப்போ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் OFன்னு வச்சுக்கலாமா. ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் = 3/5 இருக்குது.
இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3/5லேருந்து 2/5 என்ன பண்ணுறாங்க இஸ் டிக்ரீஸ்டு பை 2/5. இதிலேருந்து ஒரு 2/5 மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குதுல நியூமினேட்டர் டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு 1/5 கிடைக்கும். ஓகே, இந்த 1/5 ஃபர்தர் என்ன சொல்கிறாங்க, தி ரிசல்டன்ட் ஃபேக்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. இதிலிருந்து நம்மளுக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 20% ஃப்ராக்ஷன் வேல்யூவில் எழுதுனா 6/5ன்னு எழுதலாமா? அப்போ என்ன வந்துடும், 6/25 இருக்கும். ஓகே, வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் இது வந்து ஃபைனல் ஃப்ராக்ஷன் வச்சுக்கலாமா? இப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் 3/5 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ போட்டோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. இது 6/25 இருக்குது. இது வந்து என்னவாக இருக்கும், 2 டைம்ஸ் போகும், இது ஒரு 5 டைம்ஸ் போகும். இது ஒரிஜினல் ஃப்ராக்ஷனு, இது ஃபைனல் ஃப்ராக்ஷன். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5:2, அதாவது 5 இருந்தது, 5 பார்ட்ஸாக இருந்தது, இப்போ என்ன இருக்குது, 2 பார்ட்ஸாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் 3 இல்லை 4 தான் இருக்க முடியும். எவ்வளோ கம்மியாக இருக்குது, 3 கம்மியாக இருக்குது. எதுலேருந்து 5 × 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும், இதை நம்ம கேன்சல் பண்ணால் 20. அப்போது 320 சார் நம்மளுக்கு 60% என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்குது. இந்த சம்மை இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃப்ராக்ஷன் 3/5லேருந்து 2/5 மைனஸ் பண்ணால் 1/5 கிடைக்கும். அதிலிருந்து 20% இன்க்ரீஸ். இந்த 6/5 எப்படி எழுதுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6/5 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இன்க்ரீஸ்னால் என்ன அர்த்தம், 20% இன்க்ரீஸ் அப்படின்னா நம்ம 120 / 100 அப்படின்னு ஃப்ராக்ஷன் வேல்யூ போடுவோம். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 6/5ன்னு வந்துடும். ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போது இங்கே என்ன இருக்கும், 6/5ன்னு இருக்கும். இதை நம்ம ஃபைனல் ஃப்ராக்ஷன் 6/25 இருக்குது. ஒரிஜினல் ஃப்ராக்ஷனுக்கும் ஃபைனல் ஃப்ராக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரேஷியோ மெத்தடில் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியான வேல்யூ கிடச்சிரும். ஈஸியான வேல்யூ வச்சு நம்ம எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இது ஒரு நல்ல சம்மு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The income of PQ are in the ratio of 10:12:9 and their ratio of their expenditure on the ratio of 12:15:8. If Q saves 25% of his income, then what is the ratio of savings of PQR அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இன்கம் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இன்கம் ரேஷியோ ஆஃப் PQR. இப்போ நம்மளுக்கு சேவிங்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. இன்கம் ரேஷியோ என்னது 10:12:9 இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா 12:15:8 இருக்குது. ஓகே, இப்போது இந்த ரேஷியோஸை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு காமன் மல்டிபிளால் மல்டிபிள் பண்ணால் இதுதான் நம்மளுக்கான வேல்யூவாக இருக்கும். இது இவரோட இன்கமாக இருக்கும், இது இவரோட எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். ஒய் அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், Q saves 25% ஆஃப் ஹிஸ் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட 100%, Qவோட 100% இன்கம் இது 12. இதில் 25% என்ன பண்ணுறாரு, சேவ் பண்ணுறாரு. அப்போது 25%னா 1/4ன்னு அர்த்தமா. 25 / 100னா நம்ம என்ன பண்ணிடலாம், 1/4ன்னு எழுதிடலாம். அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை நம்ம அடிச்சுனா என்ன பண்ணலாம், 3x. அப்போது 12x சம்பாதிச்சார்னா அதில் என்ன பண்ணுறாரு, 3x சேவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓகே, 3x என்ன பண்ணுறாருனா இதில் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 3x சேவ் பண்ணுறாரு. இப்போ பாருங்களேன், இந்த இன்கம்லேருந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், சேவிங்ஸ் கிடச்சிருமா. இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு ஈக்குவேஷன் எழுதலாமா. 12x - 15, அதாவது இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சேவிங்ஸ் இந்த 3x கிடச்சிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடுமா. அப்போது 9x, இந்த -15 இங்கே வந்துச்சுன்னா +15 ஆகிடும். 15y இருக்கும். அப்போ x / y-க்கான ரேஷியோ 15:9 இருக்கும். 3 டேபிள் அடிச்சுன்னா இது 5s, இது 3s. அப்போ x/y-யோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3:5 இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரிஜினல் ரேஷியோ தெரிஞ்சிருச்சா. இப்போ இதை என்ன பண்ணிடலாம்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக இந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், இன்கம், ஒரிஜினல் இன்கம் என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ 5. அப்போ இங்கே 15 வரும். 5, அப்போது 12 × 5 60, 9 × 5 45 இருக்கும். ஒய்யோட வேல்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சிருச்சு. இப்போது 12 × 3 நம்மளுக்கு 36, 3 × 15 நம்மளுக்கு 45, 8 3s நம்மளுக்கு வந்து 24 இருக்கும். ஓகேங்களா,
இந்த நம்ம x/y ரேஷியோ தெரிஞ்சிருச்சுன்னா இது இன்னும் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் கேட்குறாங்க. இப்போது இது என்னவாக இருக்கும், இதிலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடச்சிருமா. 50 மைனஸ் 36 என்ன வரும், நம்மளுக்கு 14 வருமா. 14 50 ரூபா சம்பாரிச்சா அதில் 36 ரூபா செலவு பண்ணுறாரு, பேலன்ஸ் 14 ரூபா சேவ் பண்ணுறாரு. 60 ரூபாயில் 45 ரூபா செலவு பண்ணால் நம்மளுக்கு பேலன்ஸ் 15 ரூபா சேவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 45 ரூபாயில் 24 ரூபா செலவு பண்ணால் அவருக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ஒரு 21 என்ன பண்ணுவார்னா சேவ் பண்ணுவார். அப்போ சேவிங்ஸோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னா 14:15:21 இருக்குது. காமனாக ஏதாச்சும் இருக்கா, காமனாக எதுவும் இல்லை, 7 இல்லை. அப்போ 14:15:21 ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறத என்ன பண்ணிடலாம்னா XY அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், வேல்யூ கண்டுபிடிச்சி இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு 25% இன்கம்லேருந்து 25% சேவ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அது 3x இருக்குது. இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். சேவிங்ஸ் கிடச்சதுன்னா நம்மளுக்கு X and Yயோட ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. அந்த ரேஷியோவை நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தெரிஞ்சிருது. அதிலேருந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணால் நம்மளுக்கு சேவிங்ஸ் ரேஷியோ கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். 2 varieties of a tea powder worth 250 per kg and 300 per kg are mixed with third variety of tea powder in the ratio of 1:2:3. Find the mixture worth of 350. If the mixture is worth 350, find the price of a third variety. இப்போ இதை நம்ம என்ன பார்த்துருப்போம், போன கிளாஸில் நம்ம 2 வெரைட்டி வச்சு பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3 வெரைட்டியை மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த தேர்ட் வெரைட்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது என்னென்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க, 1:1:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ என்ன வருது, 3:4 வருது. அப்போது இது எல்லாமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 4 வருது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வெரைட்டியோட விலை நம்மளுக்கு 250 இருக்குது. செகண்ட் வெரைட்டியோட விலை நம்மளுக்கு 300 இருக்குது. தேர்டு வெரைட்டியோட விலை தான் நம்மளுக்கு தெரியல. இந்த மிக்சரோட இது என்ன வர்த் என்ன சொல்லிட்டாங்கன்னா 350 சொல்லிட்டாங்க. இந்த தேர்டு வெரைட்டியோட ப்ரைஸ் தான் நமக்கு தெரியல. ஸோ எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இது 1 × 250 250 இருக்கும். நெக்ஸ்ட் 1 × 300 300 இருக்கும். ப்ளஸ் 2 × x 2x இருக்கும். ஈக்குவல் டு 350 × 4 என்ன வரும், ஒரு 1200, ஒரு 200, 1400 வருமா. கரெக்டாக 1200 200. ஓகே, இப்போ இது நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 2x ஒரு 550 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 2x ஈக்குவல் டு 1400 மைனஸ் ஒரு 550 இருக்குது. 550யா, 550 போச்சுன்னா என்ன ஆகும், ஒரு 1000ல் 150 போச்சுன்னா 850 இருக்குமா. 850 2xஆக இருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், ஒரு 4 ஒரு 2 ஒரு 1 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 425 ருபீஸாக இருக்கும். தேர்ட் வெரைட்டியோட ப்ரைஸு 425. ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே நம்ம 2 வெரைட்டி அதை மிக்ஸ் பண்ணால் டோட்டல் இதுக்கு பார்த்துருப்போம். இது வந்து அதில் செகண்டு டைப்பு 3 வெரைட்டியை மிக்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரைஸு தேர்ட் வெரைட்டியோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக வேல்யூ புட்டிங் மெத்தடே போயிடலாம். b = 0 எடுக்கலாமா. b = 0 எடுத்தால் இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது கேன்சல், 25a² இருக்கும். இதுவும் 25a² வந்துடுமே, இதுவும் 25a² வந்துடும். அப்போ b = 0 எடுக்க முடியாது. எல்லா ஆப்ஷனுமே என்ன வருதுன்னா சேமாக வருது. வேறு என்ன பண்ணிடலாம், b = 0 எடுக்க முடியாது, a = 0 எடுக்க முடியாது. அப்போது நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எடுத்துக்கலாம்னா a = b = 1ன்னு எடுத்து பார்ப்போமா. 1 எடுத்தால் ஆப்ஷன் வேறு தான் வருது. 5 - 8 ப்ளஸ் மைனஸில் வரும். ஓகே, இப்போ a = b = 1ன்னு எடுத்தோன்னா இங்கே என்ன இருக்கும், அப்போது மேலே எல்லாமே 25 -10 -48 டிவைடட் பையில் ஒரு 5 + 6 11 இருக்கும். இன்ட்டு 5 + 8 13 இருக்குமா. இப்போ இங்கே என்ன இருக்குது, 15 -48னா அப்போது மைனஸில் 33 -33 டிவைடட் பை 11 இன்ட்டு 13 இருக்கும். இது அடிச்சனா -3 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே என்ன வருது,
39 வரணும், மைனஸில் ஆன்சர் வரணும். அப்போ இது ரெண்டும் இருக்க சான்ஸ் இல்லை. பிகாஸ் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், பாசிட்டிவில் தான் ஆன்சர் வந்துடும். அப்போது எதர் இது இல்லை, இது இருக்கலாம். A = B = 1 அப்போ 25 - 64 பண்ணால் 39 -39 வருது. இது பண்ணால் வராது. அப்போது ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? வேல்யூ புட்டிங் மெத்தட் தான் இந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா? ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா 25 × 48 இது ரொம்ப பெருசாக போகும்னு நினைக்கிறேன். 25 × 48னா 100/4 அப்போ 1200 வருமா? 25 × 48 1200 இருக்கும். -10 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 1200 வரணும். அப்போது 30 × 40 பண்ணலாமா? 30 × 40னா மைனஸில் வரணும். அப்போ மைனஸு 25 - 200 வரணும். ஓகே, இப்போ பாருங்கள். அப்போது என்ன பண்ணலாம், இந்த 25a² இப்போது இந்த +10ab என்ன பண்ணலான்னா -40ab + 30ab அப்படின்னு எடுத்தால் நம்மளுக்கு என்ன வந்துட போகுது, அதே -10ab தான் வரப்போகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடு ஏசி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, அதே நம்மளோட எந்த வேல்யூவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ -40ab + 30ab தான் இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், 10ab தான் வரப்போகுது. -10ab தான் வரும். -48b² டிவைடட் பையில் என்ன இருக்குது, 5a + 6b அப்படின்னு இருக்கா. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குது, a காமனாக இருக்குது, ஒரு 5 காமனாக இருக்குது. அப்போ 5a காமனாக வெளியே எடுத்தோன்னா ரிமைண்டர் இன்னொரு 5a இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 8b இருக்குமா? 5 போயிடுச்சுன்னா 8b இருக்கும். 8b ஓகே. இதில் என்ன காமனாக வெளியே எடுக்கலாம், நம்ம 6b காமனாக வெளியே எடுக்கலாமா? ப்ளஸ்ஸு 6b காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்கே 5a இருக்கும். -8b இருக்குமா? -8b டிவைடட் பையில் என்ன இருக்குது, 5a + 6b இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குன்னா இந்த 5a - 6b அதாவது 8bயும் இந்த 5a - 8bயும் காமனாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 5a - 8b இன்ட்டு இந்த 5a + 6b இருக்கும். 6b டிவைடரில் என்ன இருக்குது, 5a + 6b இருக்கா. இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு 5a - 8b இருக்கும். ஆன்சரில் ஆனால் என்ன இருக்குது, 25 இருக்கே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்ட்டு 5a இங்கே இன்ட்டு 5a ப்ளஸ்ஸாக இருக்குது. +8b இருக்குது. +8b இது எப்படி இருக்குது பாருங்கள், இது a - b இன்ட்டு a + bன்னு இருக்கா. இது நம்ம என்ன எழுதுவோம், a² - b² எழுதுவோம். இது அப்போ 25a² -64b² இருக்கும். இது ரொம்பவே லாங்கான மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தடு. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணிடணும், டேரெக்டாக வேல்யூ புட்டிங் மெத்தடில் போயிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ 0 ஆக்க பாருங்கள். இதில் நம்ம 0 போட்டோன்னா ஆப்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி வருது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூ புட்டிங் மெத்தடில் a = b = 1ன்னு எடுத்துட்டோம். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி வந்துச்சு. ஸோ அதை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். உள்ள நம்மளுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே தரல. அப்போ நம்ம ஃப்ரீடம், நம்ம எது வேணால், எந்த வேல்யூ வேணால், எதுக்கு வேணால் எடுக்கலாம். அதையும் இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். ஓகேங்களா? இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லாம் எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக இருக்காது. ஓகே, சாரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சோஹன் borrows a sum of 1,41,545 rupees at the rate of 11% per annum simple interest. இந்த டைப் கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், கிளாஸ் 5லேயே சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் ஹீ ரீபேஸ் என்ன பண்ணியிருக்காரு, 25,490 டுவர்ட்ஸ் a return of principal அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நல்ல சம்மு. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு அவர் வாங்கின கடன் எவ்வளோவா இருக்குது, லோனு 1,41,545 rupees என்ன பண்ணியிருப்பார்னா வாங்கியிருப்பார். கரெக்டாக எழுதிக்கலாம், 1,41,545. கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறாரு, டியூ டு த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அதே சேம் கொஸ்டின் நம்மளுக்கு என்னது வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கு முன்னாடி ரேபிட் ரிவிஷன் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது
ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இதுக்கு ஃபஸ்ட் இயருக்கு 11% நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா. 11% இதில் 10% என்னது 14,000 4.5 இருக்கும். இது 10%. இப்போ 1%னா இங்கேருந்து இங்கே ஒரு புள்ளி தள்ளி வைப்போமா. அப்போது 141 5.45 இருக்கும். 5.45 இருக்கும். இது என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது செகண்ட் இயர் என்ன பண்ணியிருப்பாங்க, செகண்ட் இயர் இந்த 25,490 என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரின்சிபல்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 1,41,545லேருந்து இந்த 25,490 நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வருது, 5, இது ஒரு 4 9, அப்போது 5 0, இப்போ இது ஒரு 3 5, அப்போ ஒரு 6, இது ஒரு 1 வந்துருமா. இப்போ ரிமைனிங் இருக்க வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,16,055 ருபீஸ் தான் என்ன பண்ணான்னா அவர் வந்து இப்போ நியூ பிரின்சிபலாக இருக்குது. இந்த நியூ பிரின்சிபல்லேருந்து அவர் எவ்வளோ தரணும்னா அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் தானே சொல்கிறாங்க. அப்போ இதுக்கும் அவர் வட்டி தரணும். அப்போ இதுக்கான வட்டி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த 11,605.5 வந்திருக்கும். இது 10%. ஆனால் நம்மளுக்கு தேவை 11%. 11% என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு பாயிண்ட் வைப்போம். கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுன்னா என்ன இங்கே வருது 1160.55 இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஒரு டோட்டலாக திருப்பி தர வேண்டிய அமௌண்ட்டு இந்த 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த நியூ பிரின்சிபலை ஒரு ரிட்டர்ன் தரணும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா. ஆட் பண்ணால் என்ன வருது, இங்கே ஒரு 0 இருக்கும், இங்கே ஒரு 0 இருக்குமா. 5 5 1 வரும். அப்போ இங்கே 1, இது ஒரு 10 20, அப்போ 0, இங்கே ஒரு 2 வந்துருமா. 2 இங்கே என்ன இருக்குது 10 12 16, இங்கே 6 இருக்கும். 0.6ன்னு இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட் நம்ம எல்லாமே வேறு தான் இருக்குது. அப்போ இங்கே 0.6ன்னு இருக்குது. அப்போ இங்கே 6ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வருது 11 வரும். இங்கே ஒரு 1 வந்துருமா. அப்போ பாருங்கள் யூனிட் டிஜிட்டில் 1 இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்கும். இந்த சம் ஆக்சுவலி ரொம்பவே கால்குலேட்டிவான சம் அப்படின்றதால என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாமினரே என்ன நம்மளுக்கு ஆல்ரெடி இது டைம் ஆகும். ப்ளஸ் நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோன்னா நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக யூனிட் டிஜிட் மட்டும் மேட்ச் பண்ணோன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதை நம்ம சால்வ் பண்ணாலும் அதுதான் வரும். என்ன வருது 10 16, அப்போ இங்கே ஒரு 1 வருமா. இங்கே ஒரு 1, வேறு என்ன இருக்குது 6 + 6 12, 13க்கு 3 1 பேலன்ஸு 10 13க்கு 3 1, ஒரு 1 2 3 4 8, அப்போ இங்கே ஒரு 2 8. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும் 1 2 3 4 5 1 2 3 4 5, அப்போ இங்கே 2 8 3 3 6ன்னு இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் இங்கே இருக்காது. அப்போது 11க்கு 1 8 9 வரணும். இங்கே ஒரு 3 14க்கு 4 1 4 1. ஓகேங்களா. இது அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. இந்த சம்மை இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூனிட் டிஜிட் மட்டும் மேட்ச் பண்ணோன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சால்வ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளேயாச்சும் இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட 10%, இது வரையும் என்னது நம்மளுக்கு ஒரு 10%ஓட ஃபஸ்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 10%, 11%, இது 10%, இது 1%, இது ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 11% கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த 25,000 என்ன பண்ணிடுறாங்கன்னா திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்போது நம்ம இதை மைனஸ் பண்ணிவிடுவோம்ல பிரின்சிபல்லேருந்து. மைனஸ் பண்ணிவிட்டு இந்த நியூ பிரின்சிபலுக்கு ஒரு 11% எடுத்துருக்கோம். இது ஒரு 10%, இது ஒரு 1%, டோட்டலாக 11% ஆயிடுச்சு. அப்போ அவர் எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் எவ்வளோ திருப்பி கொடுத்துருப்பார், ஹவு மச் டஸ் ஹி பே இந்த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் இயரில் ஃபஸ்ட் இயருக்கான அக்யூமுலேட்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து செகண்ட் இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், அப்புறம் செகண்ட் இயருக்கான பிரின்சிபலும் பேலன்ஸ் இருக்க பிரின்சிபலும் ஒரு திருப்பி தரணும். அப்போது டோட்டலாக திருப்பி தர வேண்டிய அமௌண்ட் 1,44,391 ருபீஸாக இருக்கும். ஓகேவா. இது ஒரு குவாலிட்டியான கொஸ்டின். போன இயர் சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின், சிஜிஎல் டயர் 1ல் கேட்ட கொஸ்டின். ஓகே. A chord of a longer among two concentric circle of a length 20 cm. கன்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா சேம் சென்டரை கொண்ட இன்னொரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதுதான் கன்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சர்க்கிள் உள்ள இந்த சர்க்கிள் இருக்குது, ரெண்டு சர்க்கிளுக்கும் ஒரே சென்டர் இருக்கும். அதுதான் என்னதுன்னா நம்ம கன்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிளுக்கும் இதான் சென்டர், இந்த சர்க்கிளுக்கும் இதான் சென்டராக இருக்கும். ஓகேங்களா.
இதுதான் கன்சென்ட்ரிக் சர்க்கிளோட மீனிங்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டு ஆஃப் அ லாங்கர் அமாங் த 2 கன்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்போது இது தானே லாங்கரு, இதில் ஒரு கார்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆஃப் லென்த் 20 சென்டிமீட்டர் அண்ட் இட் இஸ் டேஞ்சன்ட் டு த ஸ்மாலர் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஞ்சன்ட்னா நம்ம என்ன பார்த்தோம், போன கிளாஸில் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் அப்படின்றாங்க. டேஞ்சன்ட்னா ஒரு சர்க்கிளோட அவுட்டர் பாயிண்டில் ஒரே பாயிண்ட்டில் டச் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு டேஞ்சன்ட் அப்படி சொல்லுவோம். அது லார்ஜர் சர்க்கிளுக்கு கார்டாகவும் ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட்டாகவும் இருக்குன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த லாங்கர் சர்க்கிளுக்கு இது 2 பாயிண்டில் டச் ஆகும், இந்த ஸ்மாலர் சர்க்கிளுக்கு என்ன ஆகும், ஒரே பாயிண்டில் டச் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கார்டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இது மொத்த லென்த் என்னவாக இருக்குன்னா 20 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போது நம்ம என்ன பார்த்தோம், இந்த சென்டர், இந்த பெரிய சர்க்கிளும் தான் என்னது நம்மளுக்கு சென்டராக இருக்குது. சென்டர்லேருந்து நம்மளுக்கு 90 டிகிரியில் மேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, நம்ம டேஞ்சன்ட்டு 90 டிகிரியில் மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம் போன கிளாஸில். அப்படி இந்த 90 டிகிரியில் மேக் பண்ணிச்சுன்னா இதுக்கு இது கார்டு தானே, இதுக்கு கார்டாக இருந்துச்சுன்னா இது மொத்தமாக நம்மளுக்கு இது ஏ, இது பி அப்படின்னு எடுத்துக்கலாம், இது சென்டர் ஓ, இது சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏபியோட வேல்யூ 20னா இந்த சிபியோட வேல்யூ 10ஆக இருக்கும், இந்த ஏசியோட வேல்யூ 10ஆக இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் அன் ஆங்குலர் போர்ஷன் பிட்வீன் தி 2 சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஆங்குலர் போர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2 சர்க்கிள்க்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸு, இந்த ஸ்பேஸோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிங். ஓகேங்களா, இந்த ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இது ஓகே, இதை கொஞ்சம் நல்லா வரைச்சிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடைப்பட்ட இந்த 2 சர்க்கிளுக்கும் இடைப்பட்ட உள்ள ஸ்பேஸ் தான் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஸ்பேஸோட ஏரியா கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இது ஒரு பார்க்க ரிங்கு மாதிரி இருக்கா. இப்போ ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளுக்குள்ளே இன்னும் சர்க்கிள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், இந்த சர்க்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும், இது ஆராக இருக்கும், இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாமா, இது கேபிட்டல் ஆர் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பெரிய சர்க்கிள்லேருந்து நம்ம இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஏரியா கிடச்சிருமா. இந்த பெரிய சர்க்கிள்லேருந்து இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியா எடுத்துகிட்டா நம்மளுக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். கரெக்டாக. அப்போது பெரிய சர்க்கிளோட ஏரியா என்னவாக இருக்கும்னா பை ஆர் ஸ்கொயராக இருக்கும், சின்ன சர்க்கிளோட ஏரியா பை இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயராக இருக்கும். இந்த பெரிய சர்க்கிள்லேருந்து சின்ன சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ரிங்கோட வேல்யூ தெரிஞ்சிடும். இதுதான் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரிங் ஃபார்முலா. இப்போது அதே தான் இங்கே கேட்குறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ரேடியஸ் தெரியாது. ரேடியஸ் தெரியணும் அப்படின்னா இப்போது இதுதான் இதோட ரேடியஸாக இருக்கும். கரெக்டாக, இது இதோட ரேடியஸாக இருக்கும், இது இதோட ரேடியஸாக இருக்கும். கரெக்டாக, இது ஆராக இருக்கும், இது கேபிட்டல் ஆராக இருக்கும். இப்போ இது பாருங்களேன், இது ஒரு என்னவாக இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஓசிபி அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டு தானே. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த சைட் ஸ்கொயர் அதாவது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு தெரியுமா. கரெக்டாக. இப்போ பாருங்கள், இப்போது இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயரை இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயரு ஓகே, இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயரு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரு ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 10 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்படின்னா இதில் எது காமனாக இருக்குன்னா பை காமனாக இருக்கா, பை காமனாக வெளியே எடுத்தோன்னா ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இப்போ இந்த ரிங்கோட ஃபார்முலா வேணும்னா நம்மளுக்கு இந்த ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இருந்தாலே போதும். நம்ம பையோட மல்டிப்ளை பண்ணோன்னா இந்தோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ரிங்கோட வேல்யூ வேணால் நம்மளுக்கு இதை டேரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா. ஈக்குவல் டு பை இன்ட்டு இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு 10 ஸ்கொயர்னு தெரியும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100, அப்போ ஈக்குவல் டு 100 பையாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த ரிங்கோட ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பெரிய சர்க்கிள்லேருந்து இந்த சின்ன சர்க்கிள் ஏரியாவை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இடைப்பட்ட உள்ள இருக்க ஏரியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இந்த பையை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருக்கும். இதுதான் இந்த இடைப்பட்ட உள்ள ஸ்பேஸுக்கான ஏரியாவாக இருக்கும். இந்த ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கான
ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நல்ல சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? tan x divided by sec x equal to 1/2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? sin xன்னு வருமா? அப்போ sin xோட வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகே, அப்போது சைனோட வேல்யூ 1/2. அப்போது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸாக இருக்கும். அப்போது இது அட்ஜசனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2² - 1² இருக்கும். 4 - 1 3 இருக்கும். அப்போது இந்த சைடோட வேல்யூ இது எக்ஸாக இருக்கும். இப்போது sin x கேட்குறாங்க. sin xோட வேல்யூ நம்மளுக்கு 1/2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1/2 ப்ளஸ் cos xனா அட்ஜசன்ட் √3/2 இருக்கும். தி ஹோல் ஸ்கொயராக இருக்குது. இங்கே டினாமினேட்டர் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். 1/3 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 1 + √3 தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா a² + b² + 2ab அப்படின்னு இருக்குமா? ஓகே, டிவைடட் பையில் 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4ன்னு வந்துடும். இந்த ஸ்கொயரை உள்ளே என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 4 + 2√3ன்னு இருக்குது. டிவைடட் பையில் 4 இருக்குது. மேலே 2 காமனாக வெளியே எடுத்தோன்னா பேலன்ஸ் 2 + √3 டிவைடட் பையில் 4 இருக்கும். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 2 இருக்கும். ஓகேங்களா? அப்போது 2 + √3 டிவைடட் பை 2 இருக்கும். நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது 3 இருக்கா? அப்போ 2. ஓகே ஓகே, இந்த சம்மை வேல்யூ புட்டிங் மெத்தடில் போட முடியாது. வேல்யூ புட்டிங் மெத்தட்லேயே போடலாமே. இப்போ பிகாஸ் சைனோட எந்த வேல்யூ 1/2 இருக்குன்னா 60யோட வேல்யூ தானே 1/2 இருக்கும். அப்போது sin x அப்போ இது 1/2 இருக்கும். இது 60யோட வேல்யூ √3/2 இருக்கும். டேரெக்டாக நம்ம இந்த ட்ரையாங்கிள் இல்லாமலே பண்ணிடலாம். சைனு இப்போ இது நம்ம எப்படி சைன் எடுத்தோம்னா tan ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? நம்ம sin x டிவைடட் பை cos xன்னு எழுதலாம். இன்ட்டு இந்த sec x இன்ட்டு 1/secன்னு இருக்கும்ல, இந்த sec 1/sec θவை நம்ம cos θன்னு எழுதுவோமா? இன்ட்டு cos θன்னு எழுதுவோம். cos xன்னு இருக்கும். இந்த காசும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் சைன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு மனப்பாடமாக தெரியுதோ இந்த கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணலாம்? இதுலேயே நம்ம ஒரு 5 செகண்ட்ஸை இதில் சேவ் பண்ணிடலாம். இந்த tan/secோட வேல்யூ sin x அப்படின்றது நம்மளுக்கு வந்து மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போது இந்த அளவுக்கு நம்ம ட்ரையாங்கிள் போடணும்னு இல்லை. sin 1/2ஓட வேல்யூ 60, cos 60ஓட வேல்யூ √3/2. டேரெக்டாக நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ட்ரையாங்கிள் போடாமலே. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். The amount that 4,375 computes in 2 years at the annual compound interest if the rate of successive years are 8% and 12% per annum respectively. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பண்ணுறாங்க 2 இயர்ஸுக்கு. ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் ஃபஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுறாங்க? 8% வட்டி போடுறாங்க. இதுலேயே செகண்ட் இயருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 12% வட்டி போடுறாங்க. நம்ம எப்போவுமே என்ன பார்ப்போம்? சேமாக இருக்கிறதுனா பார்த்துட்டு போவோம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு ஒரு வட்டியும் செகண்ட் இயருக்கு ஒரு வட்டியும் போடுறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? ரேஷியோ மெத்தடில் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம சேம் வேல்யூவில் இருந்தால் ரேஷியோ மெத்தடை டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணுவோம். இல்லை 2 இயர்ஸ்னால் ஸ்கொயர் பண்ணுவோம், 3 இயர்ஸ்னால் க்யூப் பண்ணுவோம். இங்கே வேறு இயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? சக்ஸசிவ் மெத்தடில் போட்டுடலாமா? சக்ஸசிவ் மெத்தட்னா என்ன வரும்? 8 + 12 + 8 × 12 டிவைடட் பை 100 இருக்கும். 8 + 12 20. இது ஒரு 80 96. அப்போ 9.6 20.96 இருக்கும். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 21% தான் ஆன்சர் வரணும். ஆன்சர் தூரமாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம்? 21% இதுதான் நம்மளுக்கு அமௌண்ட்டாக இருக்குது. 4375 இன்ட்டு நம்ம ஒரு 21% கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம்? 5734 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 10 1 14 15 1 6 7 இருக்கும். 8 இருக்கும். 8 5 7 8 1 9 இதுவால் அடிச்சோன்னா என்ன கேட்குறாங்க? அமௌண்ட்டு தட் இஸ் த ரேட் ஆஃப் ஓகே அமௌண்ட்டு தானே கேட்குறாங்க. இந்த 9187.5 கிடைக்குது. அமௌண்ட்டுனா நம்மளுக்கு என்னது? இந்த ப்ளஸ் இந்த 4375 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 5 7 13 3 1 9 5 இதை அடிச்சு 2. அப்போது 5293 கிட்ட வருது. அப்போது ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? அமௌண்ட் கேட்குறாங்க, நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு 918.75 அப்ராக்சிமேட்டாக வருது. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் நம்ம 0 பாயிண்ட் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம்.
0.04 வேல்யூ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதை நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேல்யூ தூரமாக இருக்கிறதால நம்ம இங்கே 20.96 அப்படின்னு வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்பவே லேட் ஆகிடும். ஸோ நம்ம டேரெக்டாக 21% கண்டுபிடிச்சி அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆன்சர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இது வந்து சக்ஸஸிவ் மெத்தடு. ஓகே, நான் நார்மல் மெத்தட்லாம் லேட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். என்ன சொல்கிறாங்க? The radius of a circle is 8 cm. The distance of a point lying outside the circle from a center is 17 cm அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியஸ் 15 தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். பிகாஸ் இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சர்க்கிள், இது சென்டர், இது ஒரு டேன்ஜென்ட். நம்ம இது சென்டர் அப்படின்னு பார்த்துட்டோம். சென்டர்லேருந்து டேன்ஜென்ட்டில் எத்தனை டிகிரியில் மேக் பண்ணணும்னு பார்த்தோம்? நம்ம 90 டிகிரியில் மேக் பண்ணணும்னு பார்த்தோமா? இது 90 டிகிரியாக இருக்கும். அப்போது இது ரேடியஸாக இருக்கும், இது டேன்ஜென்ட்டாக இருக்கும், இது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட்டு. ஓகேங்களா? இது ஓ, இது டேன்ஜென்ட்டுன்னு சொல்கிறதால இதை இங்கே டீன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஓடிபி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டு தானே? அப்போது இதில் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேடியஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க? 8ன்னு சொல்லிட்டாங்க. A distance of a point lying outside the circle from a center is 17. ஒரு சர்க்கிளோட அவுட் சைடில் சென்டர்லேருந்து அதுக்கு 17 சென்டிமீட்டர் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மொத்த லென்த்து 17 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஹைபாட்டனஸ் 17, அட்ஜசன்ட் 8. அப்போது இங்கே என்னவா இருக்கும்? 15 இருக்க முடியும். 8, 15, 17 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ட்ரிப்ளெட். ஓகேங்களா? 18 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இது தெரிஞ்சிருந்தால் இந்த சம்மை 3 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் இம்பார்ட்டண்டான ஒரு 2 இது பார்க்கலாமா? இப்போது கார்டு இன்டர்னலாக 2 கார்டு உள்ளே என்ன ஆகுதுன்னா இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டர்செக்டிங் கார்டு, இது ABCD அப்படின்ற 2 கார்டு இன்டர்னலாக இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அட் பாயிண்ட் O அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போது இதுக்கான வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AO இன்ட்டு OB எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CO இன்ட்டு ODக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்கிள் இருக்குது. இப்போது அந்த சர்க்கிள் ஒரு பாயிண்ட்டு 2 சீக்கண்ட்டு என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னலாக மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சீக்கண்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம போன கிளாஸில் தான் பார்த்தோம். சர்க்கிளோட ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இன்னொரு சைடு வெளியே வந்துடும். ஓகேங்களா? வெளியே வந்து இன்னொரு சீக்கண்ட் இருக்குது. இந்த சீக்கண்ட்டும் என்ன ஆகுதுன்னா வெளியே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. இந்த பாயிண்ட் நம்ம இதுவும் AB, இது என்ன பண்ணலாம்னா மீட் பண்ணுற பாயிண்ட்டு Pன்னு எடுத்துக்கலாமா? இது நம்ம CD அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PB இன்ட்டு PA, இந்த PB இன்ட்டு PA ஈக்குவல் டு PD இன்ட்டு PCக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? PB இன்ட்டு PA ஈக்குவல் டு PD இன்ட்டு PCக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேறு என்ன இருக்குது? வேறு டேன்ஜென்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போது இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாமா? இப்போ இன்னொரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சீக்கண்ட்டும் ஒரு டேன்ஜென்ட்டும் மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சீக்கண்ட், ஒரு டேன்ஜென்ட்டும் எக்ஸ்டர்னலாக மீட் பண்ணுது அப்படின்னா இதை நம்ம ABP, இது வந்து நம்ம T அப்படின்னு வச்சுக்கலாம். இது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த PB இன்ட்டு PA ஈக்குவல் டு PT ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட். PT ஸ்கொயர் ஈக்குவல் டு PB இன்ட்டு PAக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம்
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் எல்லாமே. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். sin b ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 17 சொல்கிறாங்களா. sin ஈக்குவல் டு என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். அப்போது இது ஆப்போசிட்டாக இருக்கும், இது ஹைபாட்டனஸாக இருக்கும். அப்போது அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும், 8 15 17 அப்படின்றது ட்ரிப்ளெட். அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 8 இருக்கும். காஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு sec b அப்படின்றது காசுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ 17/8 இருக்கும். மைனஸ் tan b அப்படின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டாக, ஆப்போசிட் ஈக்குவல் டு 15, அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 8 இருக்கும். இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. 8 டிவைடட் பை 17 இன்டூ எங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அப்போ மேலே என்ன இருக்கும் 2 டிவைடட் பை 8ன்னு இருக்குமா. 8 விட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 2/17 தான் ரிமைனிங் இருக்கும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இன்னும் ஓகே. A tank is filled by 3 pipes with a different uniform flow rate while the first 2 pipes are operating simultaneously. They fill a tank in the same time, same duration that the third pipe take to fill it alone அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, while the first 2 pipes are operating simultaneously they fill the tank. ஓகே, இப்போது ஏவும் இப்போது ஏபிசி அப்படின்னு மொத்தம் நம்ம 3 பைப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 3 பைப் இருக்குது, ஏபிசி அப்படின்னு 3 பைப் எடுத்துருக்கலாம். இந்த ஏவும் பியும் சேர்ந்து ஃபில் பண்ணுற டைமில் என்ன பண்ணிவிடுமா, சி அது தனியாக ஃபில் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சியோட எஃபிஷியன்சி இங்கே அதிகமாக இருக்குது. கரெக்டாக, ஏவும் பியும் ஃபில் பண்ணுற அதே டைமில் அதே சேம் குவான்டிட்டி அளவை என்ன பண்ணிவிட்டோன்னா சி ஃபில் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன எடுத்துக்கலாம், இப்போ பாருங்கள். அப்போது என்ன எடுத்துக்கலாம், ஏபிசி அப்படின்னு ஒரு 3 லைன் இருக்குமா. 1/a அப்படின்றது ஏவோட எஃபிஷியன்சியாக இருக்கும், ப்ளஸ் 1/bன்றது பியோட எஃபிஷியன்ஸாக இருக்கும். இந்த 2 பேர் எஃபிஷியன்சியை கம்பைன் பண்ணது தான் சியோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 1/cக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. தே ஃபில் த டேங்க் இன் அ சேம் டியூரேஷன் தட் தேர்ட் பைப் டேக் டு ஃபில் இட் அலோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த செகண்ட் பைப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 5 hours குவிக்கர் தென் தி ஃபஸ்ட் பைப்பு. இப்போது டைம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஏபிசிக்கான டைம் ரேஷியோ, இது எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துட்டாங்க. டைம் ரேஷியோ இப்போ தராங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செகண்ட் பைப் கேன் ஃபில் அ டேங்க் இன் 5 hours குவிக்கர் தன் தி ஃபஸ்ட்டு பைப்பு. இப்போது இது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா இவர் என்ன பண்ணிடுவாராம், இப்போ நான் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இப்போ பி ஏவை விட 5 மணி நேரம் கம்மியாக எடுத்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவரோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 5 இருக்கும். கரெக்டாக, குவிக்கர் தன் தி ஃபஸ்ட்டு பைப், 4 hours ஸ்லோவர் தன் தி தேர்ட் பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இவரை விட இவர் இன்னும் 4 மடங்கு கம்மியாக, அதாவது 4 hour கம்மியாக ஒர்க் பண்ணுவார், கம்மியாகவே இந்த டேங்க்கை ஃபில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 5 விட மறுபடியும் ஒரு 4 என்ன பண்ணுறாரு, அவரில் கம்மியாக ஃபில் பண்ணுவார். அப்போனா -5 -4 என்ன வந்துடும், -9 வந்துடும். ஓகேங்களா, இது வந்து அவங்களோட டைம் ரேஷியோ. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த எஃபிஷியன்சி ரேஷியோவில் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடுவோமா. அப்போது 1/x ப்ளஸ் 1/x - 5 ஈக்குவல் டு 1/x - 9 வந்துடும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஏவோட வேல்யூ தான் தெரியணும், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் தி டைம் டேக்கன் எக்ஸ் தெரியணுமா. ஓகே, இதை ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், x - 5 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை x இன்ட்டு x - 5 ஈக்குவல் டு x - 9 இருக்கும். இங்கே 2x - 5 டிவைடட் பை x இன்ட்டு x - 5 ஈக்குவல் டு 1/x - 9 இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 2x - 5 இன்ட்டு x - 9 ஈக்குவல் டு x இன்ட்டு x - 5 இருக்குது. ஓகே, ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டேரெக்டாக வேல்யூ புட்டிங் மெத்தட் போட்டுடலாமா. இப்போது என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு பைப்போட இதான் கேட்குறாங்க. 18 போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. 18 நம்மளுக்கு என்ன வருது, ஒரு 36 - 1 31, 31 இன்ட்டு ஒரு 18 18 - 9 9 வரும். ஈக்குவல் டு 18 இன்ட்டு ஒரு 15க்கு ஈக்குவலாக இருக்குமா, 15 இல்லை 18 - 5 நம்மளுக்கு 13 இருக்கும். 13 இது 9க்கு 2 வந்துடும். அப்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆப்ஷன் 1 கிடையாது. இப்போ 12 என்ன பண்ணுவோன்னா என்ன பண்ணலாம்,
12 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 12 சப்ஸ்டியூட் பண்ணால் 24 - 5 வந்து நம்மளுக்கு 19 வரும். 19 × 12 - 9 வந்து நம்மளுக்கு 3 இருக்கும். ஈக்குவல் டு 12 × 12 - 5 7 இருக்கும். இதுவும் என்ன ஆகலை, ஈக்குவல் ஆகலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் 9 இருக்குது. 9 சப்ஸ்டியூட் பண்ணால் 18 - 5 13 9 - 9 0 வந்துடுது. ஸோ இது நம்மளுக்கு 0 வராது. ஈக்குவல் டு என்ன வருது, 9 × இங்கே சம்திங் ஒரு வேல்யூ வருது. ஸோ இது நம்மளுக்கு ஆன்சராக இருக்க முடியாது. அப்போது 15 தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, 15 தான் நம்மளுக்கான ஆன்சர். நம்ம இது பண்ணி பார்த்துடலாம். 15 × 2 30 30 - 5 வந்து நம்மளுக்கு 25 வருமா. 15 × 30 25 25 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸு -9 15 - 9 நம்மளுக்கு 6 இருக்கும். ஈக்குவல் டு இங்கே 15 இன்ட்டு 10 என்ன வருது, 150யா. ஆமாம், இங்கே ஒரு 150 ஈக்குவல் டு 115 வந்துருச்சு. ஸோ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம வேறு எப்படி சால்வ் பண்ணலாம், வேறு எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதை டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணி பார்த்துடலாம்னா நம்ம இதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா. இதை நான் மைனஸ் அழிச்சிடவா இல்லை எடுத்து உரமாக வைக்கவா. ஓகே, இப்போது நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டைம் நீடட் ஃபார் ஃபஸ்ட்டு பைப் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பைப்போட வேல்யூ நம்மளுக்கு இப்போ 15 தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 15 எடுத்துக்கலாம். இப்போது ஏபிசி அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ நம்ம அதோட ரேஷியோ என்ன எடுத்துருந்தோம், ஏ எக்ஸாக இருந்தால் பி வந்து அதை விட 5 மணி நேரம் கம்மியாக பண்ணுவார், சி வந்து அவரை விட ஏவை விட 9 மணி நேரம் கம்மியாக பண்ணுவார்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போது ஏ ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போது பி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 10 இருக்கும். சி ஈக்குவல் டு 6 இருக்கும். இப்போது நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். த ஃபஸ்ட் 2 pipes ஆர் ஆப்ரேட்டிங் சைமல்டேனியஸ்லி, தே ஃபில் த டேங்க் இன் சேம் டியூரேஷன் தட் த தேர்ட் பைப் டேக்ஸ் அலோன் ஃபில் இட் அலோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து நம்மளுக்கு டைம் ரேஷியோ டிவைடட் பை அது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ கிடச்சிருமா. இவங்க 2 பேர் ஏ அண்ட் பியோட ரெசிப்ரோக்கல் நம்ம ஆட் பண்ணுறப்போ பியோட எஃபிஷியன்சிக்கு சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சேமாக இருக்கா. இங்கே என்ன வரும், இங்கே இன்ட்டு 2 அப்போனா இங்கே ஒரு 30, அப்போ இங்கே ஒரு இன்ட்டு 3, அப்போ இது ஒரு 13 வந்துடுமா. அப்போ 5 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, 1/6 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு லாஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதால நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்தே தான் என்ன பண்ணுவோன்னா ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிட்டு வருவோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆப்ஷன்லேருந்து போகிறது இன்னும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் முன்னாடி சால்வ் பண்ணிடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம இது ரெண்டும் நம்ம எப்படியே டிஃபால்ட்டாக கண்டுபிடிச்சாகணும். அதை கண்டுபிடிச்சி நம்ம இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஒரு 2 ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. இந்த பேஜ் தேவையில்லாமல் ஆட் பண்ணேன். ஓகே, the given graph represent the data of ages various children. Study the given graph and answer the following question. Okay, the difference between what is the difference between the mean what is the difference between the mean and the mode of the ages அப்படின்னு கேட்குறாங்க. மீன் அப்படின்னா என்னதுன்னா நம்ம ஆவரேஜ் தான் மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிக்கலாம், மீன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, மோட் அப்படின்றது வந்து எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த வேல்யூ இப்போ 1 2 2 3 3 3 4 இப்படி இருக்குன்னா எந்த வேல்யூ அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னா இந்த 3யோட வேல்யூ தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது இந்த சீரீஸில் 3 தான் மோடாக இருக்கும். ஓகேங்களா, இது தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஓகே, இப்போது இதில் எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு, நம்மளுக்கு இந்த 3 தான் 70 டைம்ஸ் என்ன இருக்குது, இந்த 3 தான் 70 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு மோட் ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிருச்சு, 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பண்ணுவோமா. சம்
20 யார் இருக்காங்கன்னா ஏஜ் 20 ஏஜில் சாரி ஒரு ஏஜில் 20 பேர் இருக்காங்க கரெக்டாக. அப்போது 20 ப்ளஸ் 2 வயசில் 50 பேர் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், 2 × 50 நம்மளுக்கு 100 வந்துடும். ப்ளஸ் 3 வயசில் 70 பேர் இருக்காங்க. அப்போது 210 டோட்டல் ஏஜாக இருக்கும். 4 × 50னா நம்மளுக்கு இங்கே ஒரு 200 இருக்கும். ப்ளஸ் 5 × 20 இங்கே ஒரு 100 இருக்குமா. டிவைடட் பையில் டோட்டல் நம்பர், டோட்டலாக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த 50 + 20 + 50 70, 70 + 70 140, 140 + 50 190, 190 + ஒரு 20 190, அப்போது 210 இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கான மீனாக இருக்கும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிடலாமா. என்ன வருது, 400 510 530 630 வருது. 630 டிவைடட் பை 210 இருக்குது. இது அடித்தோன்னா 3 டைம்ஸ் போகும். அப்போ நம்மளுக்கு மீனும் என்னவாக இருக்குது, 3 தான் இருக்குது. மோடும் நம்மளுக்கு 3 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, மோடு மீன் டிவைடட் பை மோடு கேட்குறாங்களா இல்லை, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் அண்ட் மோடுன்னு கேட்குறாங்க. அப்போது மீனுக்கும் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, 3 - 3 = 0ன்னு வந்துடும். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. நல்ல கொஸ்டின். ஓகே, இன்னும் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் 1 2 3 4 கொஸ்டின் இருக்குது. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 2 different quantities of a same solution having ingredient A and B are stored in the 2 different container. Okay, in the first container there are 252 liters of A and 441 liters of B. In the second container the total quantity of solution was 1888 liters. How much solution in the second container was made up of ingredient B அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா. ஒரு கண்டெய்னரில் இன்க்ரீடியன்ட் ஏ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மில்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். மில்க்கு. இன்க்ரீடியன்ட் பி வந்து நம்ம வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ்னால் என்ன அளவு, இப்போ இது ஒரு 10 கிலோ, இன்னொன்று வந்து ஒரு 20 கிலோ இருக்குன்னா அப்போ 2 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா. இதை அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆஃப் அ சேம் சொல்யூஷன் ஹேவிங் இன்க்ரீடியன்ட் ஏ அண்ட் பி ஆர் ஸ்டோர்ட் இன் த 2 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் இருக்குது. அந்த 2 டிஃப்ரெண்ட் கண்டெய்னரில் ஏபி கலந்துருக்கு. அப்போது மில்க் ப்ளஸ் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு நம்ம மில்க்குன்னு எடுத்துக்கிட்டோம், பி ஈக்குவல் டு வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா. இந்த கண்டெய்னரில் மில்க் வாட்டர் இருக்குது. அதே குவான்டிட்டி, சேம் குவான்டிட்டியில் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் சொல்யூஷன், இதே சொல்யூஷன் தான், ஆனால் வேறு அளவில் இருக்குது. அப்போது இதுவும் என்னவாக இருக்கும், மில்க் அண்டு வாட்டராக தான் இருக்குது. ஓகே, அதுவும் A + Bன்ற அதே இன்க்ரீடியண்ட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டெய்னர் 252 liters of A அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மில்க் வந்து 252 இருக்குது. வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 441 liters இருக்குது. இன் தி செகண்ட் கண்டெய்னர் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூஷன் வாஸ், அதாவது இப்போது இங்கே மில்க் ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா இந்த 1188 liters இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இதை வச்சு நம்ம இதில் இன்க்ரீடியண்ட் பி, அதாவது வாட்டரோட இது என்ன லெவல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதோட மொத்த அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் மில்க் இதில் எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியல. இப்போ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுவும் ஒரே சொல்யூஷன், சேம் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. சேம் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், அது ரெண்டுத்தோட ரேஷியோவும் என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும். ரேஷியோ சேமாக இருக்கும், பட் குவான்டிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ரேஷியோ சேமாக இருந்தால் குவான்டிட்டியும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இந்த கண்டெய்னரில் மில்க்கும் 252:441 ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும், எதால் அடிக்கலாம், 9ஆல் அடிக்கலாமா, 4 நான் ஓகே 9ஆல் அடிச்சிடலாம். அடித்தா என்ன வருது, ஒரு 2s are 18, அப்போது இங்கே ஒரு 7 8s are வருமா. இது ஒரு 3s are 36, அப்போது இங்கே ஒரு 81 வரும். 81 அப்போது 9s are 4s are 36, சாரி 4s are 36, 9s are என்ன வருதுன்னா நம்மளுக்கு 81 வருது. அப்போது 28:49 பார்ட்ஸாக என்ன இருக்குன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்குது. இதே ரேஷியோவில் தான் இங்கே என்ன இருக்குன்னா இந்த மில்க் அண்டு வாட்டர் ரேஷியோவும் மிக்ஸ் ஆகிருக்கும், ஏன்னா சேம் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. இதை ஃபர்தராக கேன்சல் 7ஆல் அடிச்சுன்னா 4 டைம்ஸ், இது ஒரு 7 டைம்ஸ் போகும். அப்போது 4:7 ரேஷியோவில் இருக்குது. 4:7 ரேஷியோ 4:7 ரேஷியோவில் இருக்குது. மில்க்கும் வாட்டரும் அந்த காம்போசிஷனில் என்னவாக இருக்குன்னா ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இப்போது இங்கே பாருங்கள்,
இந்த மில்க் ப்ளஸ் வாட்டர் அப்போ இந்த டோட்டல் பார்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இங்கே எவ்வளோ இருக்குது? இந்த 11 பார்ட்டோட வேல்யூ தான் இந்த 1188 இருக்குன்னா இப்போ என்ன கேட்குறாங்க? வாட்டர் கேட்குறாங்க. வாட்டர் வந்து இங்கே 7 பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா இங்கேயும் 7 பார்ட்ஸாக தான் இருக்கும். ரேஷியோ வேறு, குவான்டிட்டி வேறு. ஓகேங்களா, நான் குவான்டிட்டியை ஈக்குவல் பண்ணலை, ரேஷியோவை தான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்போ இந்த 7 பார்ட்டோட வேல்யூ தான் இந்த கொஷினில் கேட்குற இன்க்ரீடியன்ட் பியோட குவான்டிட்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1s are 0, 8s are. அப்போ x ஈக்குவல் டு 108 இன்ட்டு 7 756 ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சேம் சொல்யூஷனால் மில்க்கும் வாட்டரும் எந்த ரேஷியோவில் இங்கே மிக்ஸ் ஆகிருக்கோ சேம் ரேஷியோவில் தான் இங்கேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். அது தெரிஞ்சிருக்கணும். இங்கே 4:7 ரேஷியோவில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குன்னா இங்கேயும் 4:7 ரேஷியோவில் தான் இருக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A pipe can fill an empty tank in 5 minutes and another pipe can empty a tank in 6 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. பைப் ஏன்னு எடுத்துக்கலாமா? இது 6 மினிட்ல என்ன பண்ணிடுது? இல்லை 5 மினிட்ஸில் ஃபில் பண்ணிடுது. பைப் பி வந்து 6 நிமிஷத்தில் காலி பண்ணிடுது. இதுக்கு ரெண்டுத்துக்கான ரேஷியோ நம்ம 30 எடுத்துக்கலாமா? 30 எடுத்தோன்னா இது 5ஆக இருக்கும், இது 6ஆக இருக்கும். அப்போ இவரோட எஃபிஷியன்சி 6ஆக இருக்குது, இவரோட எஃபிஷியன்சி 5ஆக இருக்குது. இஃப் தே போத் ஆர் ஓப்பன்டு சைமில்டேனியஸ்லி இன் ஹவு மச் மினிட் தே வில் கம்ப்ளீட் தி டேங்க். என்ன சொல்கிறாங்க? இன் ஹவு மச் டைம் வில் தி எம்டி டேங்க் பி ஃபில்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் என்ன வரும்? இவர் மைனஸில் இருப்பார். அப்போ 6 - 5னா நம்மளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு என்ன ஆகும்? 1 ஒர்க் முடியும். அப்போ டோட்டலாக 30 ஒர்க் இருக்குது. அப்போ டோட்டலாக 30 நிமிஷம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஈஸியான சம் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி டூ தி கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஹேவ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாமா? இப்போது 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு லைனும், செகண்ட் லைன் வந்து a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு லைனும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த 2 லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பேரலாக இருக்குது. டபுள் ஆர் வராது. பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்னவாக இருக்குன்னா நோ சொல்யூஷன் அர்த்தம். நோ சொல்யூஷன்னா அது எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்படி இன்டர்செக்ட் ஆகலைன்னா அந்த 2 லைன்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோஎஃபிஷியன்ட்னா a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 நாட் ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2வாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் 2 லைன். ஏதாச்சும் இதில் 3ல் எது வேணால் சொல்லலாம். 2 லைன் பேரலாக இருக்குன்னு சொல்லலாம், நோ சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு இந்த சியோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஇன்சைட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஇன்சைட்னா ஓவர்லேப்பிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓவர்லேப்பிங், கோஇன்சைட் எல்லாமே சொல்லலாம். அதுக்கு என்னவாக இருக்குன்னா மெனி சொல்யூஷன், இன்ஃபனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது எப்படி இருக்கும்? அந்த 2 லைனும் இப்போ ப்ளூ ஒரு லைன் இருக்குது, ரெட்டு ஒரு லைன் அப்படி இருக்குன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். ஓவர்லேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதால நிறைய பாயிண்டில் டச் பண்ணும். பேரலாக இருந்தால் என்னவாக இருக்கும்? இப்படி ஒரு ரெட் லைனு, இப்படி ஒரு ப்ளூ லைன் இருக்குன்னா இது 2த்துக்கும் என்னவா இல்லை? சம்மந்தமே இல்லை. டச் ஆகாமல் போய்கிட்டே இருக்கிறதால இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்? இது வந்து ஓவர்லேப்பிங் லைனா, அதோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2வாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைனுக்கு வந்து என்னவாக இருக்குன்னா யூனிக் சொல்யூஷன் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது என்னவாகும்? இந்த 2 லைனும் மீட் ஆகும். 2 லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் என்னவாக இருக்கும்? அந்த பாயிண்ட் யூனிக்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த 2 லைனோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் வந்து a1 டிவைடட் பை a2 நாட் ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2வாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் லைன்ஸை பற்றி பார்த்த ஓவர்வியூ. ஓகேங்களா? ஓகே, இதை வச்சு இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இதுதான் நம்மளுக்கான ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2வாக இருக்குது. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? இப்போது ஏ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஏவும் பியும் தேவை. நோ சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அப்போ பேரலாக இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷன் என்னவாக இருக்குது? பேரலாக இருந்துச்சுன்னா a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 நாட் ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2வாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பி இந்த பக்கம் இருக்கிறதால எல்லாமே நாட் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இப்போது
ஏவோட வேல்யூ தெரியணுமா? ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே கீழே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 - ஏன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு பியோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? பியோட கோஎஃபிஷியன்ட்டில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மேலே -a இருக்கா, -a டிவைடட் பை இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குது. ஓகே, இங்கே 6. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 ஈக்குவல் டு -a இந்த -a உள்ள மல்டிப்ளை பண்ணால் -a ப்ளஸ் a² இருக்குமா? இந்த +6 இங்கே வந்துருச்சுன்னா -6 ஆகிடும். a² - -6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? -6 வேணுமா? இங்கே 1 தான் இருக்குது, ஸோ -6 வேணும். மல்டிப்ளை பண்ணால் -6 வேணும், ஆட் பண்ணால் -1 வரணுமா? அப்போது 6 1s are 5 தான் வரும். 2 3s are என்ன வருது? 6 வருது. -6 -1 வேணும்னா நம்ம இங்கே இது போட்டுக்கலாமா? மைனஸ் போட்டோன்னா நம்மளுக்கு -1 கிடச்சிரும். அப்போது இதுக்கு நம்ம ஏவோட வேல்யூ என்ன எடுப்போம்? இதுக்கு ஆப்போசிட்டாக எடுப்போம். இப்போ a = 3 இருக்கலாம், இல்லை a = -2 இருக்கலாம். ஆப்ஷனில் பாருங்கள், a = -3 கிடையாது, +3 இருக்கலாம், -3 கிடையாது, +3 இருக்கலாம். ஓகே, -2 நம்மளுக்கு தரவே இல்லை. அப்போ நம்ம இந்த -2 செக் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஏவோட வேல்யூ -2ஆகவும் இருக்கலாம். கொஸ்டினில் நம்மளுக்கு தேவைப்படலை, ஸோ அதை நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ அதே ஈக்குவேஷன் நாட் ஈக்குவல் டு இந்த சி எந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூக்கு இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? அப்போது சேம் 1/1 - a. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இங்கே 3ன்னு போட்டுக்கலாம். நாட் ஈக்குவல் டு இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 2 - ஏன்னு இருக்குது, டிவைடட் பை ஏவோட வேல்யூ நம்ம என்ன தெரியும்? 3ன்னு தெரியும். இங்கே ஏவோட வேல்யூ மறுபடியும் 3 ப்ளஸ் பியாக இருக்கும். ஓகே, இங்கே என்ன வருது? நம்மளுக்கு -1 வந்துருமா? -1 இது வந்து நம்மளுக்கு -2 ஆகிடும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? b 3 + b ஈக்குவல் டு நம்மளுக்கு +2ன்னு வருதா? என்ன வருது? +2ன்னு இருக்குது. அப்போ வெறும் 2 மட்டும் எழுதிக்கலாம். பியோட வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் டு இல்லை, நாட் ஈக்குவல் டுன்னு வரும். இங்கே 2 -3ன்னு இருக்கும், அப்போ -1 வரும். பியோட வேல்யூ நம்மளுக்கு -1. ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏவோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏவோட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இது நாட் ஈக்குவல் டு இந்த இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். a1 / a2 நாட் ஈக்குவல் டு c1 / c2ன்னு நம்ம வச்சு கண்டுபிடிச்சி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் b1 / b2 நாட் ஈக்குவல் டு c1 / c2 பண்ணாலும் பியோட வேல்யூ -1 தான் வரும். ஓகேங்களா? வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? இந்த கான்செப்ட்லாம் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். Ram marks the price of an chair 60% above its cost price and gives the discount of X%. In this process, he gains some percentage. If he gives a discount of 2X%, then the profit percentage will be okay. Which of the following values can be filled in the same order? அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன பின்னு எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் 1 இது ப்ராஃபிட் 2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ என்ன ஆகும்? சக்ஸஸிவ். இப்போது ஒரு பொருளோட விலையை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளுக்கு குறைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அது சக்ஸஸிவாக நம்ம பண்ணுறப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிருமா? ஃபஸ்ட்டு 60% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் X% நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ இது சக்ஸஸிவாக பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்கவுண்ட் சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் எப்படி பண்ணுவோம்? X - y -xy / 100 பண்ணுவோமா? விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இதில் கிடச்சிரும். இது வேணாம், எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இப்படி பண்ணுறப்போ நம்ம சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் பண்ணால் அப்போ -60x / 100 ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் P1 கிடச்சிருமா? இப்போ இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் இது 3/5ன்னு வரும். அப்போ இது 3/5xன்னு இருக்குமா? இது நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் என்ன வரும்? -5x -3x -8xன்னு வரும். அப்போ 60 - 8x / 5 இருக்கும், ஈக்குவல் டு P1. ஓகே, P1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ P2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் ஹி கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 2X%, ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 60% என்ன பண்ணுறாங்க? வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போது 2X% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது அதோட சக்ஸஸிவாக எப்படி இருக்கும்? 60 - 2x -60 × 2x
அப்போ என்ன எழுதலாம் நம்ம 120x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இது ப்ராஃபிட்டோட 2 செகண்ட் ப்ராஃபிட்டோட வேல்யூவாக இருக்கும். இது நம்ம மாற்றி எழுதுனா என்ன வரும் 6/5ன்னு வருமா 6/5x இருக்கும். ஓகே இப்போ இது நம்ம சேம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 -10 -6 -16x டிவைடட் பை 5 இருக்கும். அப்போது 60 -10 16x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு P2 இருக்கும். P வேல்யூ 2 ப்ராஃபிட் வேல்யூ 2. இப்போ இது ப்ராஃபிட் வேல்யூ 1 இது ப்ராஃபிட் வேல்யூ 2. இப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் பண்ணலாமா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு P1ஓட P1 P2ஓட ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது நம்மளுக்கு தேவைப்படாது நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போது இது ரெண்டுத்தோட இது தெரிஞ்சிருச்சா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் இப்போது இந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த P1 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாமா. அப்போ 60 - P1 ஈக்குவல் டு 8/5x அப்படின்னு இருக்குமா. இப்போ எக்ஸ் மட்டும் வேணும் நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். அப்போது 60 - P1 இன்ட்டு இங்கே 5 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். இப்போ சேம் இதே P2க்கு பண்ணால் என்ன வரும் இப்போ அதே தான் வரப்போகுது. இந்த -60 நீங்கள் வந்தால் ப்ளஸ் இங்கே 60 அப்போது 60 - P2 ஈக்குவல் டு இங்கே என்ன வந்துடும் ஈக்குவல் டு வராது இன்ட்டு 5 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குமா. அப்போ இந்த எக்ஸும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈக்குவல் பண்ணிடலாமா. ஈக்குவல் பண்ணால் என்ன வரும் ஈக்குவல் பண்ணால் இது இங்கே மேலே வந்துடும் கரெக்டாக இது இங்கே வந்துடும். ஓகே இப்போ இது இங்கே வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த 5 கேன்சல் ஆகிடும். இது அடிச்சுனா 2 டைம்ஸ் இந்த 2 என்ன பண்ணலாம் டிவைடரில் இருக்க 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 120 - 2P1 ஈக்குவல் டு 60 - P2 அப்படின்னு இருக்குமா. இந்த 60 இங்கே வந்துருச்சுன்னா நான் -60 ஆகிடும். அப்போது 60 இந்த -2P இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +2P 2P1 - P2 இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை என்ன பண்ணலாம் காப்பி பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே இப்போது இதோட ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது P1 P2ஓட வேல்யூ தானே கேட்குறாங்க. இப்போது என்ன பண்ணலாம் நம்ம இந்த P1ஓட வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டுத்தோட ரிலேஷன் போட்டு நம்மளுக்கு 60 வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். P1ஓட வேல்யூ இப்போ 13 சொல்லியிருக்காங்க. 30 × 2 பண்ணால் நம்மளுக்கு 60 60 - 20 பண்ணால் 40 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு 60 வரணும். ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேங்களா ஏ கிடையாது. அப்போது ஏ இல்லைனா இதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்போது 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போவே என்ன ஆகிடுச்சு கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பி இருக்கான்னு பார்க்கலாமா. P1ஓட வேல்யூ நான் சொல்லியிருக்காங்கன்னா 20 சொல்லியிருக்காங்க. 20 × 2 பண்ணால் நம்மளுக்கு 40 40 - 40 பண்ணால் நம்மளுக்கு 0 வந்துடுது. அப்போது ஆப்ஷன் இந்த பியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். இப்போ செக் பண்ணிடலாமா. இப்போ 2P1 சொல்கிறாங்க. 2P1 இதுதானே P1 இதை 2 டைம்ஸ் பண்ணால் 80 வரும். 80 - நம்மளுக்கு 20 பண்ணால் 60 வந்துருச்சு. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா இது ஆக்சுவலாக பேங்கிங் கொஸ்டின். எஸ்எஸ்சியில் இந்த டைப் நம்ம இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா இது ஒரு நல்ல குவாலிட்டியான சம். ஓகே இன்றைக்கான ஃபைனல் சம் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு நம்ம கிளாஸ் 11ல் மீட் பண்ணலாம். நீங்கள் ரிவைஸ் பண்ணாத டாப்பிக்கை என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.